ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். வாட் ஐ கேரிட் இன் மை வெட்டிங் எசென்ஷியல்ஸ் பேக். ஸோ எனக்கு அந்த ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருந்தது. ஸோ என்னுடைய வெட்டிங்க்கு ஈவெண்ட் அன்னைக்கு நான் என்னுடைய பேக்கில் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்றத வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு யூஸ் ஆன திங்ஸ் அண்ட் நான் பர்சனலாக சில விஷயங்கள் இது வந்து மேபி நீங்கள் நிறைய பேர் வந்து ஐ மீன் தேவை இருக்காது. அதெல்லாமும் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் நானே தான் எனக்கு மேக்கப் போட்டுக்கிட்டேன் அப்படின்றதுனால லைட்டில் நானே கேரி பண்ணிட்டு போனேன், லைக் நடுவில் டச்சப்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு மேபி தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நான் என்னெல்லாம் வந்து கேரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபீல் ஆகுறதுலாம் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கம்பைலேஷன் வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஐ டுக் நைஸ் ட்ராலி பேக். ஓகேவா, அது எனக்கு வந்து ஓகே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் என்னுடைய வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வெட்டிங், அதுக்கப்புறமா ஈவினிங்னா அந்த லேட் நூன், ஓகேவா, ஒரு 3 to 4 அந்த டைமில் வந்து வெட்டிங், அதுக்கப்புறம் ரிசப்ஷன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு நாள் மண்டபத்தில் ஸ்டே பண்ணுறது அந்த ஒரு சினாரியோ கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் பாடி வாஷ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படலை. லைக் ஸ்டே பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படலை. ஸோ ஐ கேரிட் இந்த மாதிரி 2 black pouches. இந்த பவுச் வந்து ஐ டோன்ட் நோ வேர் ஐ காட். ஓகேவா, இட் ஷுட் பி ஃப்ரம் அமேசான் பட் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஏன்னா இது ரொம்ப பழைய ஒரு பவுச் இது. ஸோ இது வந்து ஒரு 2 பவுச், ஒன் ஃபார் மேக்கப், ஒன் ஃபார் ஹேர் எசென்ஷியல்ஸ் அண்ட் அதர் மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ். ஸோ மேக்கப் வந்து நான் தனியாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மேக்கப்க்கு என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அது என்னுடைய வெட்டிங் மேக்கப் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன். பிகாஸ் அது எப்படி நான் பண்ணுற பிளானில் இருக்குது. அதில் இருக்கிறது தான் வந்துட்டு இந்த பேக்கில் நான் ஃபுல்லாக கேரி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக் வந்து மேக்கப் நானே தான் எனக்கு செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதுனால ஸோ ஐ கேரி மை ஓன் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபார் மை ஹேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் கிடையாது. when it came to hair I was like contemplating ஏதாவது ஹேர் ஸ்டைலிஸ்ட் வச்சுப்போமா, இல்லை ஜஸ்ட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஸ்டைல் ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஸ்டைலே பண்ணிக்கலாம் நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ டுக் மை ஸ்ட்ரைட்னர்ஸ் வித் மீ. ஸோ ஜிஎஸ்டியோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் இது நான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு பயங்கரமாக கை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ் அந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் லைக் பேக்கி. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்னர் என்ன நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு போயிருந்தாலும் அதை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரிஸி ஆக்கி விட்டுருச்சு. ஸோ பட் ஸ்டில் ஐ ஹேட் மை ஸ்ட்ரைட்னஸ் வித் மீ அண்ட் ஐ டோன்ட் நோ ஏன் என் முடி இப்படி இந்த இடத்துல இப்படி வருதுன்ட்டு. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட். ஸோ ஸ்ட்ரைட்னஸ் ஃபஸ்ட்டு. ஐ ஆல்சோ கேரிட் மை லைட். ஆஸ் ஐ செட் லைட்டுக்கு போடணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அண்ட் ஒரு ப்ளோ ட்ரையர் யூ கைஸ் மைட் நீட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணுறீங்கன்னா அவங்களே இதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. பட் ஸ்டில் அதையும் தவிர்த்து நீங்கள் வந்துட்டு இந்த ப்ளோ ட்ரையர் வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள். அண்ட் தென் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸில் வந்து ஐ கெப்ட் கொஞ்சம் ஹேர் பின்ஸ், அதுக்கப்புறம் சேஃப்டி பின்ஸ், அப்புறம் இன்னொரு பாக்ஸில் எக்ஸ்ட்ரா ஹேர் பேண்ட்ஸ், பட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரூச், சாரியோட ப்ரூச், அகைன் இன்னும் கொஞ்சம் பின்ஸ். ஏன்னா ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் பின்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு பாக்ஸ் தொலைஞ்சிரும். மோஸ்ட்டாக ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தொலையும். ஓகேவா, நம்ம வச்சுருப்போம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது கண்ணில் படும், தேவை முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் கேரி பேக்கப்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ தனித்தனியாக இதுதான் ப்ரைமரி, இது வந்து பேக்கப் மாதிரி. ஸோ இதுவில் வந்துட்டு கலவையாக எல்லாமே கலந்துருக்கும். இந்த மாதிரி 3 மினி பாக்ஸஸ். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கேரி யோர் ஓன் கோம் ஜஸ்ட் இன் கேஸ். ஸோ சீப்புகள், ஹேர் பேண்டுகள், கிளிப்புகள் என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள். தென் சானிட்டரி பேட்ஸ், அப்புறம் ஸ்வெட் பேட்ஸ். ஸோ அண்டர்ஆர்ம் ஸ்வெட் பேட்ஸ் வந்து உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டு கையில் எக்ஸ்ட்ரா 2 பேக்கப் வச்சுக்கிறது அட்வைசபிள். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்வெட் மார்க் இல்லாமல் வந்து பார்த்துக்கும். அண்ட் த்ரூ அவுட் த டே உங்களுக்கு வந்து ட்ரையாகவும் வச்சுக்கும் உங்களுடைய அண்டர்ஆர்ம் ஏரியாவை. அண்ட் ஸ்மெல்லும் வெளியில் வராமல் பார்த்துக்கும். இது எசென்ஷியல். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர்கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லணும். ஸோ ஆப்வியஸ், இட்ஸ் வெரி ஆப்வியஸ் இது. ஸோ எனக்கு வந்து இன்னொன்று ரொம்ப கை கொடுத்த ஒரு விஷயம், அது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிற ஒரு ஆள், நீங்கள் ஒரு அவுட்டோர் ஈவெண்ட் நடக்குது உங்களுக்கு அப்படின்னா
கேரி யுவர் செல்ஃப் அ ஹேண்ட் ஃபேன். இந்த மாதிரி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னுடைய வெட்டிங் டைமில் நான் எனக்கு பண்ணது. இது வந்து ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைன் சவுண்டு கேட்கும் நார்மல் ஃபேன்ஸ் விட. பட் திஸ் இஸ் அல்ட்ரா பவர்ஃபுல். இது வந்து ஜீசு லைஃப் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட், செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த இது. ஸோ ஐ ஹேட் திஸ் லைக் ஃபுல்லாக த்ரூ அவுட் த ஈவெண்ட் என் கையில் இருந்துச்சு. அவுட்டோர் ஈவெண்ட் அப்போது ஈவினிங் ரிசப்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கான் இருந்தது. பட் தட் ஏர்கான் ஆக்சுவலாக மெஸ்ட் அப் எவ்ரி திங். ஸோ இது வந்து என் கையில் இல்லை, பட் காற்று இருந்தது. பட் ஸ்டில் திஸ் இஸ் a life savior எனக்கு. டிஷ்யூ பேப்பர் ரோல் கைஸ், ஓகேவா? நீங்கள் என்ன டிஷ்யூ பேப்பர் உங்களுடைய முகத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. இது வந்து கிச்சன் பேப்பர் டவல். ஐ கெட் திஸ் ஒன் ஃப்ரம் அ பிராண்ட் கால் சாலிமோ. நான் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது என்னுடைய ஃபேவரட். லைக் இது வந்து ஆக்சுவல் கிச்சன் பேப்பர் டவல், பட் என்னுடைய ஸ்வெட் ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், திஸ் ஆக்சுவலாக ஒர்க்ஸ் ஸோ குட். அழகாக அதை வந்து என் ஸ்கின்னாக மேட்டிஃபைடாகவும் பார்த்துக்கும், மேக்கப் ஃபுல்லாகவும் வந்து ரிமூவ் பண்ணியும் எடுக்காது. இதான் என் கர்ச்சிஃப் மாதிரி என் கையிலே இருக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன், தெம்பாக இருப்பேன் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு ரோலே நான் என்னுடைய பேக்கில் வந்து போட்டு வச்சிருந்தேன். இது எவ்வளோ தேவைப்படும் தெரியாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த குட்டி ஹேண்ட் ஃபேன் அண்ட் டிஷ்யூ வந்து மேக்ஸ் அ கிரேட் காம்போ, எஸ்பெஷலி இஃப் யூ ஸ்வெட் அ லாட். எனக்கு வந்து சும்மாவே வந்து ஸ்வெட் ஆகும் அண்ட் கொஞ்சம் ப்ரெஷரில் நான் இருக்கேன் அப்படின்னா அப்படியே வரும் எனக்கு. என்கேஜ்மெண்ட்டில் ஐ ரியலாக சஃபர்ட் அ லாட். இன்ஃபேக்ட் அது வந்து ஏர் கண்டிஷன் ஏரியா தான், பட் எனக்கு வந்து அது ரொம்ப சஃபகேட்டிங்காக இருந்தது அந்த ஒரு ஃபீல். அது எனக்கு ஸ்வெட் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஃபேன் அது வந்து ஆக்சுவலாக இட் லைக் லிட்ரலாக சேவ்டு மீ. அண்ட் தென் இப்போ நீங்கள் நைட் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் டு ஹாவ் யுவர் கிளென்சிங் ஆயில், இல்லைனா மேக்கப் ரிமூவர், மைசெல்லா வாட்டர், எனி திங் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வேணும். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு இன்வெஸ்ட் ஆன் அ குட் கிளென்சிங் ஆயில். பிகாஸ் நீங்கள் ஹெவி டியூட்டி மேக்கப் மாதிரி உங்கள் ஈவெண்ட்டுக்கு போடுவீங்க. நல்ல வாட்டர் ப்ரூஃப் மஸ்கரா, க்ளூலாம் போட்டிருக்கும், ஹை கவரேஜ் மேக்கப், இதுதான் வந்து மோஸ்ட்டாக போடுறது. அதை 100% அழகாக ரிமூவ் பண்ணோன்னா ஐ ரெக்கமெண்ட் யூ டு ஹாவ் அ நைஸ் கிளென்சிங் ஆயில். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மேக்கப் எல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் அஃப்கோர்ஸ், அப்புறம் மறுபடியும் ஷவர் பண்ணணும்னா ஷவர் ஜெல், இந்த மாதிரி டாய்லெட்ரி ஐட்டம்ஸில் ப்ரஷ், பேஸ்ட், இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு பேக்காக தனியாக பேக் பண்ணிக்கலாம். ஐ ஆல்சோ லைக் டு ஆர்கனைஸ் தீஸ் திங்ஸ் தனித்தனி பேக்ஸில், ஸோ தட் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை எடுத்து நான் யூஸ் பண்ணும்போது. இந்த பேக்கிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஒன்றா போட்டு வச்சிட்டேன்னா க்ளம்ஸியாக இருக்கும். அது வந்து ஐ ரீசெண்டாக ட்ரைட் ஆன் மை வெரி லேட்டஸ்ட் ட்ரிப். ட்ரெஸ்ஸஸ் நான் யூஸ்வலாக வந்து தனித்தனி தான் வைப்பேன். லைக் என்னுடைய இன்னர்வேர் தனியாக, அப்புறம் டவல் ஐட்டம்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் பேண்ட்ஸ் தனியாக, ஷர்ட்ஸ் தனியாக, இந்த மாதிரி. இந்த வாட்டி நான் வந்து சரி அது கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் பண்ணாமல் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் இன்னுமே கொஞ்சம் நிறைய திங்ஸ் வைக்க முடியுதுன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். தட் வாஸ் அ பேட் ஐடியா. ஸோ ஆர்கனைசிங் இஸ் எசென்ஷியல், கண்டிப்பாக எசென்ஷியல். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் சார்ஜஸ், ஃபோன் சார்ஜஸ், இல்லைனா இந்த மாதிரி ஃபேன், எலக்ட்ரிக் ஃபேன்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதோட சார்ஜஸ், இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது மஸ்ட். அதையும் ஒரு நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டிப் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் என்னுடைய வெட்டிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் நோட்ஸை லிட்ரலாக நான் அப்யூஸ் பண்ணேன். நோட்ஸில் எல்லாத்தையும் எழுதினேன், என்னென்னு எழுத முடியுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சேன். பிகாஸ் நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாத்தையும் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட் டு நோட் டவுன் எவ்ரி திங். நான் இப்போ இந்த லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும் நான் போட்ட லிஸ்ட். ஏன்னா நான் வந்து உட்காந்து ஒரு நாள் வந்துட்டு சரி என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்னு எழுதினேன். ஒரு 10 எழுதிருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஐ ஹேட் திங்ஸ் டு ஆட் ஆன் டு இட். ஸோ அதனால் இதையும் எடுத்து வைக்கணும், இதையும் வச்சுக்கலாம்னு அது வைக்கணும்னு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஓடி போய் நோட்ஸில் வந்து நான் எழுதி வச்சுட்டேன். இதை நீங்கள் பேப்பர் பென் நோட்ஸ்லையும் எழுதிக்கலாம், இல்லை உங்கள் ஃபோன் நோட்ஸ்லையும் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கிறது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டிப் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Perfumes is a must. So perfume வந்துட்டு I want to share my wedding combo here with you today. என் வெட்டிங்க்கு I used these 2 beauties. ரேண்டமான பிக் தான், நான் அதுவும் ரொம்ப பிளான் பண்ணி வச்சுலாம் இது பண்ணல. பட் இது வந்துட்டு எனக்கு முன்னாடியே பிளான் இருந்தது. பட் இந்த காம்போ பண்ணது வந்துட்டு ரேண்டம் காம்போ தான். இது வந்து டெலினா பை பர்ஃப்யூம் தி மாலே, அவங்க பிராண்ட்லேருந்து. அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப நாளாக நான் என்னுடைய விஷ் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு பர்ஃப்யூம். இது இந்தியாவில் அவைலபிளாக இல்லை அப்படி தான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் என் பாய் ஃப்ரெண்டாக இருந்தபோது எனக்காக கிஃப்ட் பண்ண ஒன்று இது. எனக்காக கிஃப்ட் இல்லை, நான் வாங்கிட்டு வர சொன்னேன் எனக்காக. இது செல்ஃப் கிஃப்ட் தான். ஸோ இது வந்து என் பர்த்டேக்கு வந்தது. அண்ட் இதை நான் என்னுடைய வெட்டிங்க்கு வச்சுக்கணும் அதோட அப்படின்ட்டு நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ
அது கூட வந்துட்டு ஐ டாப் திஸ் ஒன். திஸ் இஸ் கேஃபே ஊத் பை கயாலி. கயாலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம் பிராண்ட். ஸோ ஐ வாண்டட் டு ஆட் சம்திங் கயாலியில். ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் வாங்கினேன் அண்ட் இட்ஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங் அண்ட் ஐ ரியலி லைக் இட். இது வந்து ரொம்ப க்ளோஸ் கால் வித் மை வெனிலா ராயல் ஃப்ரம் கயாலி. அதுதான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தேன். கயாலின்னு யோசிச்சும்போது ஐ தாட் ஓகே இதுவா அதுவா அப்படின்னும் போது அந்த வெனிலாவோட ரிச்னஸ் வந்து லைட்டாக இதில் செட்டில் டவுனாக இருந்தது. இதில் லைட்டாக அந்த ஒரு கெஃபே வாசனை, லைட்டாக ஒரு ரோஸ் வாசனை எல்லாம் கலந்த மாதிரி இருந்ததா. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஐம் கோயிங் வித் திஸ் அப்படின்ட்டு நான் இது வந்து போட்டுக்கிட்டேன். பட் இது இப்போ இந்த 2 வாசனை எனக்கு என்னுடைய வெட்டிங்கை ஞாபகப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. வெட்டிங் அன்னைக்கு ஐ வாஸ் நாட் ஆக்சுவலி லைக் வாஸ் ஏபிள் டு ஸ்னிஃப் மை செல்ஃப் த்ரூ அவுட் த டே. ஸோ அதனால் ஐ டோன்ட் நோ. நான் வந்து நினச்சி வச்சிருந்தேன் அந்த பாட்டில் எடுத்து வந்து பார்த்தா மறுபடியும் கல்யாணம் ஞாபகம் வரணும் அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. அதுக்கப்புறம் அந்த டேஸில் இருந்த வாசனைலாம் வந்து எனக்கு வேறு பர்ஃப்யூம் மோப்பம் பிடிக்கும் போது வருது. பட் அன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக அன்றைக்கி மட்டும் தான் இந்த காம்பினேஷன் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதுனால ஐ டோன்ட் நோ, இட்ஸ் நாட் ஹிட்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. பட் இட்ஸ் ஓகே. அதர் தன் தட் நான் எனக்கு வந்துட்டு என்னுடைய ஹேர் எசென்ஷியல்ஸ்னு வந்துட்டு ஹேர் வேக்ஸ், ஹேர் ஸ்ப்ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் எதையாவது யூஸ் பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. பட் அதுக்காக ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஸோ தட்ஸ் தட். நான் என்னுடைய மேக்கப் ரிலேட்டட் விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது ஐ வில் ஷேர் ஆல் த மேக்கப் எசென்ஷியல்ஸ் தட் ஐ கேரிட். அதர் தேன் திஸ் ஐ வுட் ஆல்சோ ரெக்கமெண்ட் யூ டு டேக் டவல்ஸ் வித் யூ. டவல்ஸ் ஒரு 2-3 வச்சுக்கிறதே வந்து நல்லது. அண்ட் நீங்கள் அகேன் நைட் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா கெட் யுவர் செல்ஃப் சம் லைக் பேக்கப் ட்ரெஸ்ஸஸ் வித் இன்னர்வேர்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸஸில் வந்துட்டு எல்லாத்தையும் செட்டாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுடுறது. நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய வெட்டிங் சாரீ அண்ட் ப்ளவுஸ் கூட சேர்த்து என்னுடைய ஷேப் வேறு எடுத்து வைக்க மறந்து விட்டேன். ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா லைக் லாஸ்ட் மினிட்ல எங்கேயோ பேக் பண்ணதில் வந்துட்டு அது எங்கேயோ போயிடுச்சு. நான் புதுசாக வாங்கி வச்சிருந்த 2 ப்ராப்பர் ஷேப் வேர்ஸ் காணும். ஓகேவா, நான் என்னுடைய வெட்டிங்க்கு வந்துட்டு ஐ யூஸ் நார்மல் சாட்டின் ஷேப் வேரில் இன்ஸ்கர்ட் மாதிரி. அண்ட் அதை போட்டு எனக்கு நடக்கவே வரல. ஸோ ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் ஏதாவது 1-2 அப்படி இப்படி ஆகும். ஸோ அதுக்கும் வந்துட்டு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஐ வாஸ் லைக் ஐ தாட் ஓகே நம்ம செம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோம் அப்படின்ட்டு. பட் மேஜரான இந்த இன்ஸ்கர்ட் மேட்டரில் வந்து கொஞ்சம் காலம் வாரி விட்டுருச்சு. பட் இட் ஹேப்பன்ஸ் இல்லை. ஸோ ஐ ஆல்சோ ஹேட் திஸ் எமர்ஜென்சி பிரைட்ஸ்மேட் கிட் பேக் மாதிரி. அதில் வந்து என்னுடைய அண்ணா பொண்ணு வந்து நான் என்னுடைய பிரைட்ஸ்மேட் ஆகிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு குட்டி ஃபேன் ஒன்று கொடுத்துட்டேன். அவங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன், எனக்கு வந்து ஒரு பேக்கப் ஃபேன் மாதிரி சப்போஸ் இதில் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா. பட் இந்த ஜீசு ஃபேன் வந்துட்டு இது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சார்ஜ் போட்டது. ஓகேவா, இட்ஸ் பின் மோர் தென் அ மந்த் நான் லாஸ்ட்டாக சார்ஜ் போட்டது. பட் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் அப்பப்போ எடுத்து ஆன் பண்ணலாம், ஓடுதான் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறேன், ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 5 பவர் செட்டிங்ஸோடு இருக்குது. அண்ட் செம்ம லாங் லாஸ்டிங்கான பேட்ரி லைஃப்பும் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுச்சில் வந்துட்டு ஐ கெப்ட் லைக் 4-5 ஹேர் பின்ஸ், சேஃப்டி பின்ஸ், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற பிந்தி, அப்புறம் லிப்ஸ்டிக் டச்சப்புக்கு, அண்ட் மை இன்விசிலைன் கேஸ். ஸோ இது வந்து நான் இன்விசிலைன் ட்ரேஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது வந்து மஸ்ட். அப்புறம் ஐ ஆல்சோ கேரிட் மை மவுத் வாஷ் அண்ட் மை குட்டி ப்ரஷ் திங்கி. இது வந்து அமேசானில் ஐ காட் ரேண்டமாக இந்த மாதிரி ட்ராவல்க்கு எசென்ஷியலாக இருக்க மாதிரியான ப்ரஷ் கிட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு ஐ கேரிட். இதெல்லாம் வந்து நான் இன்விசிலைன் போடுறேன் அப்படின்றதுனால இது. பட் அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் உங்களுடைய ப்ரஷ் கிட், ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ் இந்த மாதிரியான டாய்லெட்ரி ஸ்டஃப்லாம் தனியாக வச்சுக்கலாம். ஸோ மெயினாக என்னுடைய சூட்கேஸ் பேக்கில் வந்துட்டு போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட், அதாவது செகண்ட் சாரீ சேஞ்ச் அந்த அவுட்ஃபிட்டுக்கான லைக் இன்ஸ்கர்ட்ஸ், அந்த ஐட்டம்ஸ், ப்ளவுஸ் அதெல்லாம் ப்ராப்பராக செட்டாக இருக்கணும். ஓகே. அப்புறம் ஜுவல் பாக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜுவல் பாக்ஸ் வந்துட்டு லைக் போட்டிருக்கிறத கழட்டி வைக்கிற அந்த ஜுவல் பாக்ஸும் இருக்கணும். அண்ட் புதுசாக போடுற அந்த ஜுவல்ஸும் வந்துட்டு கரெக்டாக நம்ம டப்பாஸோடு வைக்கணும். அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸ், அதுக்கப்புறம் டவல், அப்புறம் டிஷ்யூ ரோல்ஸ், அப்புறம் மேக்கப் பேக், ஹேர் பேக், ஓகே, ஹேர் எசென்ஷியல்ஸ் பேக், அதுக்கப்புறம் டாய்லெட்ரிஸ் பேக், அது மிஸ்செலேனியஸ் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி நான் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டேன். இதை பண்ணிவிட்டு இது எனக்கு வைக்கும்போது வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் தட். வேறு ஏதாவது இருந்ததுன்னா லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். அதை நான் எடுத்தேனா இல்லையா அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வேறு ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆட் இன் தி காமெண்ட்ஸ். அது வந்து அடுத்து வர ஃபியூச்சர் பிரைட்ஸ்க்கு வந்துட்டு காமெண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ கவர் தான். இதில் நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.